தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வரும் 15ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, விவரங்கள். சிவரஞ்சனி, மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 11, 12, 13, 14 ஆகிய 4 நாட்கள் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 15ஆம் தேதி தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதேபோல் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 15ஆம் தேதியை போல 16, 17 ஆகிய நாட்களிலும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வெப்பநிலை தொடர்பான அறிவிப்பையும் முன்னறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இன்று, அதாவது 11ஆம் தேதி, 12, 13 ஆகிய 3 நாட்கள் இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், இந்த வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் நிலையில் தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், அதே போல வெப்பநிலையை எடுத்துக்கொண்டால் 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசி.